சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்காரு. ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நடத்தி முடிச்சிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தொடர்ந்து குதிரை மாதிரி வேகமாக அடுத்தடுத்த படங்களில் நடித்து கொண்டே போகிறாரு. வயசு 75 ஆச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கூலி படத்துடைய வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் 3 படம் வசம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படம், இன்னொன்று தர்மன், ஒன்று தலைவர் 174. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் முடிவடைந்தது. இப்போ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் பிஸியாக போய்கொண்டிருக்கு. செப்டம்பர் மாதம் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படம் நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ரஜினி கமல் இணைந்து நடிக்கப் போகும் படம் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் என சொல்லப்படுது. இதற்கிடையில் தான் தர்மன் படத்துடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை கமல்ஹாசன் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இந்த படத்தை பற்றின நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துருந்தாங்க. இந்த படத்துக்கு அஸ்வந்த் மாரிமுத்து எப்படி வந்தார், சிபி சக்கரவர்த்தி, சுந்தர் சி, கேஎஸ் ரவிக்குமாரெல்லாம் எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணி கடைசியில் அஸ்வந்த் மாரிமுத்துவை எப்படி இந்த படத்துக்கு கொண்டு வந்தோம் என நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தாங்க. மேலும் இந்த படத்தில் நாயகிகளாக ராஷி கண்ணா, சிம்ரன் போன்ற மிக முக்கியமான நடிகைகள் இந்த படத்தில் இருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பித்து 4 நாள் ஆச்சு. ரஜினிகாந்த் போய் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கில் காலங்காட்டியுமே கலந்துக்கிறாராம். தொடர்ந்து பல்வேறு கட்ட படப்பிடிப்புகளும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு கட்ட இடங்களில் நடைபெற்று வருதாம். முதல் கட்டமாக இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காராம். பிரம்மாண்ட செட்டு போட்டு அதில் ரஜினிகாந்தும் சிம்ரனும் இணைந்து நடனமாடுற மாதிரி இந்த பாடல் இருக்கான். தொடர்ந்து சிம்ரன் இன்னுமே பார்த்திங்கன்னா பழைய ஃபார்ம்லேயே தான் இருக்காங்களாம். கடைசியாக பேட்ட படத்தில் சிம்ரனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. சிம்ரனுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கப்படலனாலும் வந்த சின்ன சின்ன சீன்ஸுமே ரசிக்கும்படியாக இருந்தது. அதே போல் இப்போ முழு நீளமாக இந்த படத்தில் சிம்ரன் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆர்வத்தை தூண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் சிம்ரனுக்கும் நம்ம ரஜினிக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்துடைய டீசர் ப்ரோமோ நம்ம ஆகஸ்ட் 15 எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் தான் ஷூட் பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவிலே அடுத்தடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளிவரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்மன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி நான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.